தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும்போது நிறையா பேருக்கு வர காமனான சந்தேகம் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன டேட்டில் வந்து எஸ்ஐபி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது மந்தோட ஃபர்ஸ்ட்லையா, இல்லை சேலரி வந்ததுக்கப்புறம் ஒரு 10th போலையா, இல்லை 15th போலையா, இல்லைனா மந்த் எண்டில் நம்ம எஸ்ஐபி போடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும். ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெஸ்ட் டேட்டில் நம்ம எஸ்ஐபி போட்டோம் அப்படின்னா நமக்கு நிறையா ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி எஸ்ஐபிக்குன்னு பெஸ்ட் டேட் இருக்கா, இல்ல எந்த தேதியில போட்டாலும் ஒண்ணுதானா? இந்த கேள்விக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரிசர்ச் வந்து பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 18 இயர்ஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரிசர்ச்ல என்ன சொல்லுது, நம்ம இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீடைலா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங், இன்வெஸ்டிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு டிமேட் அக்கவுண்ட் தேவை. இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலம் மொபைல் மூலமா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள நீங்க அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயா கலெக்ட் பண்ணிக்கங்க. எஸ்ஐபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க கையில 1 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த 1 லட்சம் ரூபாவை சிங்கிள் ஷாட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம ஒவ்வொரு மாதமும் 5000மோ இல்ல 10,000மோ இல்ல 20,000மோ உங்களால எவ்வளவு அமௌண்ட் முடியுமோ அந்த அமௌண்ட்டை ரெகுலரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் எஸ்ஐபி அப்படின்னு சொல்றாங்க. இதோட பிக் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மார்க்கெட் மேல இருந்தாலும் வாங்குவீங்க, மார்க்கெட் வந்து கீழே இருந்தாலும் வாங்குவீங்க. இதனால உங்களுக்கு ஆவரேஜ் காஸ்ட் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இதை தான் ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எஸ்ஐபி போடும்போது எல்லாரும் பெஸ்ட் டேட்டை தேடுறாங்க அப்படின்னு தெரியுமா? இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, மாதத்துல ஒரு குறிப்பிட்ட தேதி வந்து லக் டேட்டா இருக்கும், அந்த தேதியில எஸ்ஐபி போட்டா அதிக ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் 5th டேட்டா இருக்கும், ஒரு சில பேர் 10th, 15th, ஒரு சில பேர் மந்த் எண்ட், இப்படி ப்ரிஃபரன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட என்ஏவி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால ஒரு பர்டிகுலர் டேட் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதை தான் வந்து ஜீரோதா வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஜீரோதா ரிசர்ச்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாதத்தோட 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை ஒவ்வொரு தேதியிலும் எஸ்ஐபி போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டேட்ல எஸ்ஐபி சேம் அமௌண்ட், அதே செகண்ட் டேட், அதே போல 31 தேதியிலையும் எஸ்ஐபி போட்டிருந்தா எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் டெய்லி எஸ்ஐபி பண்ணுவாங்க, வீக்லி எஸ்ஐபி பண்ணுவாங்க, மந்த்லி எஸ்ஐபி பண்ணுவாங்க, ஹாஃப் இயர்லி எஸ்ஐபி பண்ணுவாங்க. இதையும் பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமா லாஸ்ட் 18 வருஷம் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ இயர்ஸ் டேட்டாவை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. அதாவது நீங்க 1ஆம் தேதி எஸ்ஐபி போட்டிருந்தாலும், 10ஆம் தேதி போட்டாலும், 15ஆம் தேதி போட்டாலும், 20ஆம் தேதி போட்டிருந்தாலும் லாங் டர்ம் ரிட்டர்ன்ல எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சில டேட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேல இருக்கலாம், ஒரு சில டேட்ஸ் வந்து கொஞ்சம் கீழே இருக்கலாம் ரிட்டர்ன் வைஸ். ஆனா ஓவரால் வெல்த் கிரியேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா பெரிய இம்பாக்ட் இல்ல அப்படிங்கறத வந்து அந்த ரிசர்ச் சொல்லி இருக்கு. இது நிறைய பேருக்கு ஷாக்கிங்காகவும் இருந்திருக்கு. ஏன்னா பல வருடங்களா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நல்ல டேட், இந்த டேட் வந்து நல்ல டேட் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, கன்சிஸ்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than டேட். எஸ்ஐபி போடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் டேட்டே கிடையாது. உங்ககிட்ட எப்ப அமௌண்ட் இருக்கோ அந்த டேட் வந்து எஸ்ஐபி டேட்டா நீங்க வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே போல இந்த டெய்லி எஸ்ஐபி, மந்த்லி எஸ்ஐபி, இதெல்லாமே வந்து வீக்லி எஸ்ஐபி, இதெல்லாமே கம்பேர் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா அதுலயுமே வந்து ரிட்டர்ன் வந்து டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. அதாவது நீங்க டெய்லி எஸ்ஐபி பண்ணாலும், மந்த்லி எஸ்ஐபி பண்ணாலும் லாங் டர்ம் ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, டெய்லி எஸ்ஐபி போடலனாலும் கவலைப்பட தேவையில்லை, மந்த்லி எஸ்ஐபியாவது நீங்க போடுங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, எஸ்ஐபி அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா டேட் சூஸ் பண்றதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லனா ஏதாவது ஒரு எலெக்ஷன் இருக்கும், ஸ்டேட் எலெக்ஷன், அது முடியட்டும், இல்லனா பட்ஜெட் வரட்டும், இல்லனா இந்த வார் முறியட்டும், இல்லனா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வெயிட்டிங் பீரியட்ல முக்கியமா வெல்த் கிரியேஷன் இயர்ஸ் வந்து மிஸ் ஆயிடும். ஓகேங்களா? நீங்க என்ன ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, பெஸ்ட் எஸ்ஐபி டேட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. பெஸ்ட் எஸ்ஐபி டாட் டேட், ஸ்டார்ட் டேட் மட்டும் ஒன்னு இருக்கு. அது என்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு தான். உடனே உங்களோட எஸ்ஐபி வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ்ஐபி டேட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு சேலரி வருதோ அந்தலேருந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி டேட்டா போட்டுக்கங்க. உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு வந்து சேலரி வந்து 1ஆம் தேதி கிரெடிட் ஆகுது அப்படின்னா 5ஆம் தேதி எஸ்ஐபி டேட்டா வந்து நீங்க போட்டுக்கங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு
நான் நம்புகிறேன். எஸ்ஐபிக்குன்னு ஒரு பெஸ்ட் டேட் வந்து கிடையாது. உங்ககிட்ட என்னைக்கு அமௌண்ட் வருதோ அதுலேருந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு டேட் வந்து போட்டுக்காங்க. உங்களுக்கு எந்த டேட் கன்வீனியன்ஸாக இருக்கோ அந்த டேட்டை வந்து போட்டுக்காங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.